ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள ஸ்ரீ நாச்சம்மாள் வித்யாவாணி மேல்நிலைப் பள்ளியில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னோக்கிய பட்டியல் உருவாக்கத்திற்கான வழிமுறைகள் என்னும் பொருண்மையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் நமது பல்கலைக்கழக சாந்திசேனா மாணவ தொண்டர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். காந்திய சிந்தனை மற்றும் அமைதியியல் துறையின் தலைவரும் சாந்திசேனா அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் டாக்டர் ஆர் மணி மாணவர்களை வழிநடத்தினார். நமது பல்கலைக்கழக கணிதவியல் துறை மாணவர்கள் பாளையங்கோட்டை புனித சேவியர் தன்னாட்சி கல்லூரியில் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநந்தம் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தினார். நமது பல்கலைக்கழக முதுகலை தமிழ் மற்றும் இந்திய இலக்கியம் 2ஆம் ஆண்டு மாணவர் சி டிக்சன் திண்டுக்கல் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் பங்கேற்று 2ஆம் பரிசாக ரூபாய் 7000ற்கான காசோலையும் சான்றிதழும் பெற்றார். தமிழ் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஜிஆர்ஐயில் பயிலும் பிஓக் பால் உற்பத்தி தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் ஹரியானா மாநிலம் கர்னாலில் உள்ள தேசிய பாலாராய்ச்சி நிறுவனத்தை பார்வையிட பேராசிரியர் டாக்டர் டி செந்திவேல் அவர்களின் தலைமையில் கல்வி பயணம் மேற்கொண்டுள்ளனர். நமது பல்கலைக்கழக சமூக உட்கொணர்வு மையமும் HEP SEN அமைப்பும் இணைந்து மாற்றுத்திறனாளர் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான பயிற்சி பட்டறையை நடத்தின. நமது பல்கலைக்கழக தமிழ் துறையில் இன்று 23/1/2025 தமிழ் விக்கி திட்ட பயிலரங்கம் நடைபெறுகின்றது. நமது பல்கலைக்கழக கூட்டுறவியல் துறை புதுடில்லி தேசிய கூட்டுறவு ஒன்றியத்துடன் இணைந்து கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கு 3 நாள் பயிற்சி பட்டறையை நடத்தி வருகின்றது. நமது பல்கலைக்கழக தன்னார்வ தகைசால் பேராசிரியரும் பெரியார் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தருமான பேராசிரியர் கி முத்துச்செழியன் அவர்களின் பல்துறை பணிகளை பாராட்டி அமீரக தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் கூட்டமைப்பு துபாயில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு பல்கலை செம்மல் விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம், செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார் இயற்பியல் துறை, ஒலிக்கலவை வெங்கடேசன் வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.